இது என்னன்னு தெரியுமாங்க? இது எங்கள் ஊருக்குரிய போர்டு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த போர்டு இருக்குது. அப்போ வெள்ளையாபுரம்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரியல, ரொம்ப வருஷமாக இப்படியே தான் இருக்குது. இப்போ பேனர் வால் போஸ்ட்டை ஒட்டிக்கிறாங்களா, அப்படிங்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த ஊர் தான் வெள்ளையாபுரம் தான்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும், போகிறவங்களுக்கு தெரியணும்ல வெள்ளையாபுரம் ஊர் வந்துருச்சுன்னு. அதனால் இந்த போர்டை மட்டும் தயவு செய்து அழகாக எங்கள் ஊர் பேரை மட்டும் எழுதி வெள்ளையாபுரம்னு தெரியலங்க. எங்கள் ஊர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஊர் வெள்ளையாபுரம். கேள்விப்பட்டு பாருங்கள். ஆடி மாதத்தில் பொங்கல் வரோம், வந்து பாருங்கள். இந்த மாதிரி பொங்கல் எந்த ஊரில் நடக்காது. எங்கள் எல்லா சமூகங்களும் நாங்கள் ஒன்றா கொண்டாடுவோங்க எங்கள் ஊர் காளியங்க இல்லை. அதனால் இந்த ஊர் எல்லா விதத்துக்கும் தெரியணும். நான் எங்கள் ஊர் கிளர்க்கிட்ட சொல்ல போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ, ஏன்னா அவர் பொறுப்பு தான். இப்போ எப்படி அண்ணன் இதெல்லாம் நல்லது சொல்லுவார்னு நினைக்கேன். இந்த மாதிரி இருக்குனே, இந்த போர்டு இருக்குது, இது என்ன செய்யலாம், ரோடுக்காரங்க ஹைவேஸ்காரங்கிட்ட சொல்லணுமா, நம்ம ஊர்லேருந்து எழுதிக்கலாமான்னு கேட்க போகிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அவர் செஞ்சிடலாம் பார்க்கேன். இல்லாட்டா இதை பார்த்து ரோட்டுக்காரங்க அந்த ஹைவேஸுக்காரங்க பேர் எழுதுனாலும் நல்லது தான், சந்தோஷம் தாங்க. எனக்கு என் ஊர் வெள்ளையாபுரம்னு அழகாக போர்டு தெரியணும், அவ்வளோதான்.